Hallelujah. So you should know what you want before you go to the market. கடைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். Don't buy what they want to sell. Buy what you really need. அவங்க விற்பனை செய்ய விரும்புகிறதை நீங்க போய் வாங்கிட்டு இருக்க கூடாது. எது தேவையோ அதை தான் வாங்க விரும்பி போகணும். Amen. That's the same way with your thought. அதே போல உங்கள் சிந்தனை வாழ்க்கையை குறித்தும் நீங்கள் வாழ வேண்டும். Amen. The world will pour many things on you. உலகம் உங்களை மேல நிறைய காரியங்களை வியாபாரம் பண்ண மாயா பஜார் உங்களுக்கு முன்னால நிறைய காமிக்கும். Understand? Many thoughts will come to you. நிறைய எண்ணங்கள் வந்து அப்படியே அலை மோதும். What will happen tomorrow? நாளைக்கு என்ன பண்ணுவேன்? What will happen? Will surely healing happen? Is it all true? சுகம் ஆயிருமா? உண்மையில் நடக்குமா? அப்படிங்கிற. Am I really a son of God? உண்மையிலே நான் தேவகுமாரன் தானே இவங்கெல்லாம் சொல்றாங்களே. Am I seated in heavenly places? I don't. உன்னதங்கள் அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறேன். Should I really work on renewing my mind? என்னுடைய மனம் புதிதாகிற அதுல வேலையில தான் நான் இப்போ உண்மையில தீவிரமா இருக்கிறேனா? They will bring some other things also. இன்னும் வேற காரியங்களையும் கொண்டு வருவாங்க. Which may not by its tag appear false. அது தவறானது போல காட்சி அளிக்காது. அது பார்க்க வந்து ஃபிளாஷியாவே இருக்கும், நல்ல அழகா மூடி. ஆமா, பளபளப்பா இருக்கும். போலியானது எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும். ஹலோ, டூப்ளிகேட் எப்படி இருக்கும்? பளபளப்பா இருக்கும். So those things will lead you astray. இவைகள் எல்லாம் உங்களை வழி விலக செய்து விடும். Hallelujah. Yes. So see, if you go to a movie, ஒரு திரைப்படமே பார்க்க போறீங்களே, what do you take? அந்த படம் உங்களுக்கு என்ன கொடுக்குது? அந்த படம் உங்களுக்கு என்ன கொடுக்குது? எதை நீங்க பெற்றுக்கொண்டு வருவீங்க? You take the thought or thoughts that the director or the makers of the movie are writing in you. அந்த படத்தை இயக்குகிற இயக்குனர்கள், அந்த தயாரிப்பாளர்கள், அவங்க உங்களுடைய இருதயத்தில் அவங்க வேற ஒரு பெரிய ஒரு கதையே எழுதுறாங்க, வரைகிறாங்க. You understand? You will say, I just went to relax. We just போன நேரம் போகல, பொழுதுபோக்குக்கு படம் பாட்டு வந்தேன். இல்ல, ஏதோ ஒன்று உங்க இருதயத்தில் பதிந்து விடுகிறது. You may be thinking we were just enjoying, relaxing. I had good time with my wife. You know. எனக்கு பொழுது போச்சு, என் மனைவியோட பிள்ளைகளோட போய் நான் ஜாலியா போயிட்டு வந்தேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வேத ஏதோ ஒன்று பதிவாய் கொண்டிருக்கு. But without your realization, something was written in yourself. உங்களுக்கே தெரியாம அவர்கள் உங்க இருதயமாகிய பேப்பர்ல நிறைய காரியத்தை எழுதுறாங்க. Hallelujah. So that is why it is important. What you think is very very important. அதனால தான் எதை சிந்திக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். இல்லன்னா வேற ஒருத்தங்க எதையாவது சிந்திக்க தந்துருவாங்க. Amen. The Bible writes it in Proverbs, as a man thinketh in his heart, so he is. சிந்தனை, அதான் 10வது குறிப்பு. வேதம் நீதிமொழி சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லுகிறது. You understand? Yes. So if your thoughts are based on the sonship, authority, you have the rulership, you have the might, the words don't change. You know, if your thoughts are based on these things, you will be productive. நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு உங்கள் சிந்தனையை நேர்கோட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு கேட்டது போல, நான் புதிதாக்கப்பட்ட மனதை உடையவன், நீதிமான், புது சிருஷ்டி, நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன், ஆள பிறந்தவன். இவைகளை நீங்கள் சிந்தித்து இவைகளை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது நீங்கள் முன்னேற்றத்துக்கு நேராக போய் கொண்டிருப்பீங்க. உங்கள் சிந்தனையில் இவைகள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். If you know the scripture, ஒன்றும் ஒரு விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாது. Nothing can by no means hurt you. வசனத்தை நீங்க படிக்கிறீங்க. That is, if anything comes contrary to that, you don't take that thought. நீங்க கேட்ட வசனத்துக்கு முரண்பாடான நிகழ்வுகள், காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது அதை நீங்க சிந்தனையில கூட எடுக்க கூடாது. அங்க அனுமதிச்சிட்டீங்கனாலே அவனுக்கு உள்ள வழி கொடுத்துட்டீங்க அர்த்தம். Everybody knows the camel story, no? ஒட்டக கதை எல்லாருக்கும் தெரியுமா? Little, you know, and the whole camel is now in the tent. முதல்ல தலையை கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா பின்னால பெரிய உடம்பே உள்ள வந்து அந்த முழு கூடாரத்தையே
ஒட்டகம் உள்ள வந்து உட்காந்துக்கும், உள்ள இருக்கிற எல்லாம் வெளியே வர வேண்டியதான். See, I am meditating and I am speaking and I am convincing myself, I am drilling into me that I am a son of God, nothing can by no means hurt me. I rule over the earth and everything. And I cannot give a silly thought. What would do if a nail is pierced into my hands? What will happen? தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன், தேவனோடு உட்கார்ந்து இருக்கிறேன், ஆள பிறந்திருக்கிறேன், கர்த்தரின் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவைகளினாலே உங்கள் மனதை நீங்கள் மறுரூபமாக்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சில்லறத்தனமான எண்ணங்கள் வந்து இந்த ஆணியன் காலில் குத்துனா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கவலைக்குள்ள நீங்க போக சிந்தனையை நீங்க நெகட்டிவ் தாட்டை நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா, see, I'm telling it very clear. Now you are meditating that you are sons of God, okay? இதுவரைக்கும் நாம தேவ புத்திரர்கள் குமார்கள் என்று ஒரு தியானத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம், அப்படிதானே? Now I give you a permission. You just think, what will happen if I put a nail into my hands? ஒரு ஆணி என் கையில குத்திச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். Everybody give your mind into. நீங்களே கேளுங்க, என் கையில ஒரு ஆணி குத்திச்சுன்னா என்ன ஆகும்? கேளுங்க, நீங்களே யோசிங்க. Are you thinking? Now this thought, இந்த எண்ணம் will bring every other thought that was written from the morning down. இந்த எண்ணம் காலையிலிருந்து நீங்கள் இதுவரைக்கும் கேட்ட புது சிருஷ்டியின் மனம் புதிதாக்கப்பட்ட இந்த சத்தியங்கள் எல்லாத்தையும், இந்த தவறான ஒரு எண்ணம் எல்லாத்தையும் அபாஷன் பண்ணிடும். Do you understand? காலியாயிரும். விளங்குதா? புரியுதா புரியலையா? But you may think, it's true, no? How can you put a nail into your hand? It will happen. It is true, no? நீங்க இது ஆமா, இது வாழ்க்கையில இதுல நடந்தா உண்மைதானே, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க இதுக்கு சாக்கு போக்கு சொல்லலாம். இது உண்மை தானே, நடக்கும் தானே அப்படின்னு உண்மை மாதிரியே தெரியும். ஆனா உண்மையிலே உண்மை எது? சத்தியம் ஒன்று, உண்மை ஒன்று. இது ஃபேக்ட்ஸ் கையில குத்தி இருக்குது. What is the true reality? Whatever we read from the morning, that is the true reality. வசனம் காலையில இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அதுதான் நிஜம். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ சொல்ற சில உண்மைகளை கேட்டுக்கிட்டு, even now when I speak to you, your spirit says, no, it's hard, don't put your mind into this nail thing, it is not productive, keep yourself there. Your spirit is telling to you. Can you feel that? உங்க ஆவி சொல்லிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நீ நீ இப்போ இந்த ஆணியை பத்தி இதை பத்தி இப்ப யோசிக்காத, காலையில இருந்து என்ன கேட்ட, அது நல்லா இருந்துச்சு, அதுல மனசை கொடு, அதுல தியானி அப்படின்னு உங்க மனசு, உங்க ஆத்மா உங்களை ஏவி விடுது. யூ கேன் ஃபீல் தட், ரைட்? ஒரு பக்கம் ஆவியில இருந்து ஒரு குரல் வருது, இன்னொரு பக்கம் சரீரத்துல இருந்து என்ன பண்ணுதுன்னா இன்னொரு குரல் வருது, கையில ஆணி குத்திச்சுனா அப்படின்னு இல்ல. So when you are traveling with a scripture, when you are traveling with the solid word of God, do not entertain other thoughts that can rob this value from you. நீங்கள் தேவனுடைய வசனத்தினாலே உங்கள் மனதை புதிதாக்குகிற இந்த முயற்சியில் நீங்கள் இறங்கும் பொழுது இதற்கு எதிரான எந்த ஒன்றும் உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை திருடுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. Hallelujah. ஆமென். This you have to do, you have to have this practice. ஆகையால தான் இதைத்தான் சிந்திப்பேன், இதைத்தான் சிந்திக்க கூடாதுங்கிற ஒரு அபியாசத்துக்குள் நீங்க வரணும். Amen. Yes. And you have the ability to reject thought. நீங்கள் சில எண்ணங்களை புறக்கணிப்பதற்கு உங்களுக்கு திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Amen. When you go to pray for the sick, வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகும் பொழுது a thought may come, it may not happen, how will it happen, why should it happen? சின்ன எண்ணங்கள் வரலாம், சுகமாகாம போச்சுன்னா ஒருவேளை சுகமாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எதிர்மறையான எண்ணம் வரலாம். You don't take that thought. அந்த எண்ணத்தை நீங்கள் கீழ்ப்படுத்த வேண்டும், சிதறடிக்க வேண்டும். You keep yourself above. I am a son of எப்பொழுதும் God. மேலானதை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் தேவனுடைய குமாரன், I am born to rule. நான் ஆள பிறந்தவன், That is under my feet. வியாதி எல்லாம் என் காலுக்கு கீழே, It has to obey. அது எனக்கு கீழ்ப்படிந்து ஆக I am வேண்டும். seated in heavenly places with நான் Christ தேவனோடு Jesus. உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறேன். I died, he is the one living. ஓ, நான் மரித்து விட்டேன், இயேசு பிழைத்திருக்கிறார். I am not living, it is he who is living. நான் பிழைக்கவில்லை, இயேசு எனக்குள் வாழ்கிறார். He wants to heal that person. அவர் சுகமாக்கத்தான் விரும்புகிறார். Now as I say, this word will not come back to me. நான் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தை அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பி வராது. It will produce a result. அது தான் செய்த காரியத்தை வாய்க்கு. You understand? So you don't take that thought, you keep yourself above.
எதிர்மறையான எண்ணத்தை புறம்பே தள்ளிவிட்டு மேலான எண்ணங்களிலே உங்களை நிலைநிறுத்த வேண்டும். Hallelujah. ஆமென். Luke 12:11 it says. 12:11 லூக்கா அதிகாரம் சொல்கிறது. This is the principle of this taking this thought thing. இந்த சிந்தனைகளை குறித்து கையாள வேண்டிய ஒரு கொள்கை இது சொல்கிறது. And when they bring you up to the synagogue and up to the magistrates and powers, take ye no thought how or what things ye shall answer or what ye will say. For the Holy Ghost shall teach you in the same hour what ye ought to say. என்னத்தை எப்படி பேசுவோம் என்று எதை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். You know, you don't think what will. This is a situation. This is a situation where they are getting into trouble. He is giving an advice. When you are going through this phase, have this advice in yourself. குழப்பமான எதிர்மறையான ஆட்கள் நடுவில் தீமையான மக்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன்னதாகவே ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. இது ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீ இப்படி ஹேண்டில் பண்ணிக்கோ, அப்ப நீ நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும்னு இயேசு சீடர்களுக்கு ஆலோசனை சொல்றார். Right? So when they take you to certain things, when you are facing something, you don't take a thought. You don't think of the possible negatives. எதிர்மறையான அதிகாரம் உள்ளவர்களை இப்படி இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது என்ன நடக்கும் எதற்கு கவலைக்கு இடம் கொடுக்காத, கர்த்தர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துரு, ஆவியானவர் பார்த்துக் கொள்வார். You understand? When you keep yourself on meditation, when you keep yourself in the truth, the Spirit of God will be able to draw out of that and give the right word for the right time to any situation you are in, and you will surely come out successful. ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையினால உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பி வைத்திருந்தால் அந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்று ஏற்கனவே கேட்ட வார்த்தையிலிருந்து ஆவியானவர் எடுத்து கொடுப்பார். நீங்கள் அந்த இடத்துல சரியானதை பேசி ஜெயித்து கொண்டிருப்பீர்கள். Hallelujah. ஆமென். There is also another verse, bringing every thought captive to the knowledge of Christ Jesus. 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் போட்டிருக்கு இல்லையா, எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் கீழ்ப்படுத்த வேண்டும், சிறைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Thoughts are like birds, they can fly around. எண்ணங்கள் பறவைகள் மாதிரி, அது அங்கே இங்கேயும் இஷ்டம் போல பறந்துட்டு இருக்கும். Don't give it a room to make a nest. ஆனா அது உங்க தலையில கூடு கட்ட நீங்க அனுமதிக்க கூடாது. A man of God once said this. ஒரு முறை தேவ மனிதன் இப்படி சொன்னார். Right? Yes. You understand? So if any such thought which is not in line with this new creation reality, cancel that, take it out. புதிய மனிதனுடைய வாழ்க்கை முறைக்கு நேர்கோட்டிலே சரியாக பொருந்தாத எந்த ஒரு வார்த்தைகளையும் சிந்தனைகளையும் நீங்கள் தகர்த்து விட வேண்டும், தவிர்த்து விட வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். It says revenge all disobedience. எல்லா கீழ்ப்படியாமைக்கும் நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். Revenge all disobedience. பாருங்க, எல்லா கீழ்ப்படியாமையை பழி வாங்க வேண்டும் என்று ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதுறார். It's a very hard thing, it's a very important thing. It has so weight into it. If any thought is coming to spoiling you, you take revenge over that thought. அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது அதை பழி வாங்குறதுக்கு துடிப்பா நீங்க இருக்கணுமே தவிர சோர்ந்து போயிடக்கூடாது. You should understand this. எல்லாரும் இதை தெளிவா புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. See, something is coming. Maybe you fail this exam. இந்த பரீட்சையில ஒருவேளை நீ தோத்து போயிட்டனா என்ன பண்ணுவ? How do you take a revenge of this? இப்போ பிசாசு இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்கும் பொழுது இதை எப்படி நீங்க பழி வாங்க போறீங்க? When this one thought, if I fail this exam, this one thought is coming. Now I am going to take a revenge. இப்போ பாருங்க, இந்த பரீட்சையில நான் தோத்து போயிட்டா என்ன செய்வேங்கிற ஒரு எண்ணத்தை பிசாசு களைய விதைக்கும் பொழுது நீங்க இதை எப்படி பழி வாங்க போறீங்க? I will say, in Jesus' name, I am a success. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயித்து கொண்டே இருக்கிறேன். I am born to win. நான் ஜெயிக்க பிறந்தவன். It is Jesus who is living. எனக்குள்ள வாழுகிறவர் இயேசு. He is my wisdom. அவரே எனக்கு ஞானமாய் இருக்கிறார். I am not here to reap what I sowed. I am here to reap what God sowed. நான் விதைத்ததை அறுப்பதற்கு இங்கே இல்லை, தேவன் எனக்குள் விதைத்ததை அறுப்பதற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். I passed this exam not because of my writing. I passed this exam because Jesus died on the cross. நான்
சரியா எழுதியிருக்கிறதுனால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண போறது இல்ல. இயேசு எனக்காக சிலுவையில மரித்திருக்கிறதுனால நான் இதை ஜெயிப்பேன். I am passing this exam not because of my goodness, because God is good to me. He wants to do favor to me. His goodness is towards me. நான் நல்லவனா இருப்பதனால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண போறது இல்ல. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடியாலே நான் ஜெயிப்பேன். I love God. Because I love God, all things will work together for my good. தேவனை நேசிக்கிறேன், ஆகையால் எனக்கு என்ன நடந்தாலும் அது நன்மையாக வெற்றியாகத்தான் நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையினால அந்த எதிர்மறையான எண்ணத்தை நான் பழி வாங்குகிறேன். You understand? So that is why meditation of the word of God is important. அதனால தான் வேதத்தை தியானிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க மனம் புதிதாகிறதுக்கு ஒரே வழி வேத தியானம் வழியாக மட்டும்தான். For to take revenge of these thoughts, you need ample bullets. Your AK-47 should be ready. இப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணத்தை வெட்டி வீழ்த்துவதற்கு உங்களுக்குள்ள ஏற்கனவே நல்ல ராணுவ ஆயுதங்கள், துப்பாக்கி, குண்டோட ஆயத்தமா இருக்கணும். Hallelujah. Yes. When you hit yourself while walking somewhere, இங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம காலை ஓங்கி எதிரே அடிச்சிடுறீங்க. Jesus name healed, nothing shall by no means hurt me. இயேசுவின் நாமத்திலே சுகமாகு, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதுங்கிற வார்த்தையை உடனே நீங்க வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது Why is that coming? எது வந்தது? எதுக்காக அது வந்தது? Because I am taking revenge of the thought that came to me. அந்த ஒரு தட்டு எனக்குள்ள வரக்கூடிய எதிர்மறையான எண்ணத்தை நான் பழி வாங்குறதுக்காக வந்த வாய்ப்பு தான் அது. Hallelujah. How many of you are understanding? எத்தனை பேர் புரியுது? Have you heard these things anywhere before? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்தி நீங்க கேட்டிருக்க முடியாது. That is why you should meditate on the scripture. These are foundations. ஆகையால தான் இப்படி எல்லாம் நீங்க ஒரு வெற்றி உள்ள சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை எடுத்து எதிரியுடைய எண்ணங்களை எல்லாம் வீழ்த்த வேண்டுமானால் நீங்கள் ஏற்கனவே வசனத்தில் பழக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். You should meditate on the scriptures. தியானங்கிற வேதத்தை தியான பழக்கங்கிறது உங்க வாழ்க்கையில மிகவும் அடிப்படையான ஒன்றாக மாறிவிட வேண்டும். That's the 11th point. அடுத்ததாக 11வது குறிப்பு, அதுதான் தியானம் செய்யுங்கிறதான தியானத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். Hallelujah. ஆமென். You should meditate on the scriptures. முன்னாடி உள்ளது சிந்தனை செய், இப்போ வந்து தியானம் செய். You understand? எஸ். How do you meditate? ஃபர்ஸ்ட் சொன்னது சிந்தனை செய்யல. ஃபர்ஸ்ட் சொன்னது எதை மறுக்க வேண்டும்? தவறான சிந்தனைகளை எடுக்காதீங்க. Okay? எப்படி அதை பிரேக் பண்றது, ஜெயிக்கிறது. So now meditation, how do I meditate? இப்போ தியானம் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள போறீங்க. I read the scripture. God loves me. நான் வசனத்தை படிக்கிறேன், தேவன் என்னை நேசிக்கிறார். I just say, oh, God loves me. இந்த வார்த்தையை படிச்ச உடனே நானே எனக்கு சொல்றேன், கர்த்தர் என்னையே நேசிக்கிறார். He loves me. அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறார். He loves me. அவர் என்னை நேசிக்கிறார். God loves me. தேவனே என்னை நேசிக்கிறார். God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். He loves me. என்னை நேசிக்கிறாரா? Wow, he loves me. என்னை நேசிக்கிறார். God loves me. தேவன் என்னை நேசிக்கிறார். Hallelujah. He loves me. ஹalleluya. Man, God loves me. I don't know he loved anybody, but he loves me. அவர் வேற யாரையும் நேசிக்கல, என்னைய மட்டும் தான் நேசிக்கிறாரு. He loves me. I know it. He loves me. Thank you, Lord. You love me. நான் தேவன் என்னை நேசிக்கிறார், இதை நான் அறிஞ்சிட்டேன். You know, and it will go on. அது அப்படியே உங்களை ஒரு பெரிய வெளிப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள பெரிய வெளிப்பாடை கொடுக்கிறது. And I read in the Bible, they shall lay hands on the sick and they shall recover. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சுஸ்தமாவார்கள். வார்த்தையை படிக்கிறேன். These hands என் கையில I lay, இந்த கையை நான் போய் வச்சா they will be healed. அவங்க வியாதியஸ்தர் சுகமாவாங்களா? Oh God, thank you. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உரிமை தந்தபடியால் உமக்கு நன்றி. I lay hands and they are healed. என் கைகளில் உம்முடைய வல்லமை வைக்கிறபடியால் நான் கை வைக்கிறேன், நீங்க சுகமாக்குறீங்க. Okay, this is not my hands, this is your hands. அப்ப என் கை இல்ல, இது உங்க கை தான் ஆண்டவரே. I died and you live. நான் செத்து போயிட்டேன், இப்ப நீங்க தான் எனக்குள்ள வாழ்றீங்க. My hand was gone and it's your hand. என் கை போயிச்சு, இப்போ உங்க கை தான் இருக்குது. And now I lay my hands and they are healed. இப்போ நான் உம்முடைய சார்பா கையை வைக்கிறேன், என் மூலமா நீங்க கை வைக்கிறீங்க. I don't have my life, I have your life.
ஏன் வாழ்வு இல்ல, நீங்க எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க. My life, when I lay hands, the life goes and they are healed. ஓ, நான் கை வைக்கும் பொழுது எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் பாய்ந்து அவங்க சுகமாறாங்க. Oh God, thank you. I lay hands and they are healed. வியாதிசுமே கைகளை வைக்கிறீர்களே, அப்ப நான் சுகமாகறேன். This is how I meditate on they shall lay hands and they shall. இந்த ஒரு வசனத்தை இவ்வளவு தியானம் பண்ணும் பொழுது புரட்சிகரமான எண்ணங்கள் எல்லாம் வெடித்து வருகிறது. இந்த ஒரு வருஷம் இவ்வளவு தியானம் இல்ல, இது ஆரம்பம். இது அப்படியே போயிட்டே இருக்கும். வாவ், சூப்பர், செம. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள எண்ணங்கள். This is how the word of God comes in and settles in you. வசனம் ஏதோ வார்த்தை வழியாக படித்து அது உள்ளுக்குள்ள போய் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதா மாறி விடுகிறது. Amen. You every scripture, that is how you learn. ஒவ்வொரு வசனத்தை இப்படித்தான் நீங்க உள்ள எடுக்க வேண்டும். Amen. Yes. When you take a drug, when you take a medicine, it goes into the whole system of your body. After a while you will not be able to locate the molecules of it. ஒரு போதை மருந்து எடுத்து நரம்பு வெளியே உள்ள செலுத்தும் பொழுது அது முழு உடம்புக்குள்ளும் போயிடுச்சு. இப்போ அதுல இருந்து ஒரு துணுக்க கூட நீங்க உங்களால எடுக்க முடியாது. அப்படி பரவி உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ந்துச்சு. That is how the word of God, when you meditate, gets into your system and it becomes a part of you. It becomes your food, it becomes your medicine, and it is you cannot take it away from it. அப்படிதான் தேவனுடைய வார்த்தை நீங்க உள்ள எடுக்கும் பொழுது அது அசை போட்டு ஜீரணமாகி ரத்தங்களுக்குள்ள அது சத்தாக மாறி அது இப்போ உள்ள அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. இப்போ வசனத்தை உங்களுக்குள்ள எடுக்கவே முடியாது, சாத்தான் பொறுக்க முடியாது. Amen. ஆமென். இப்படி தியானம் பண்ணணும். வசனம் உங்களுக்குள்ள இரத்தமாக, சத்தாக, மெடிசனாக, மருந்தாக மாறிவிட வேண்டும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்குள்ள வந்துடும். That's when this word becomes reality. அதுதான் வசனம், வார்த்தை மாமிசமாகிறது, நிஜமாகிறது. You are born of the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பிறந்திருக்கிறீர்கள். It's written, you are born of the word. You are byproducts of the word. You are offsprings of the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பிறந்தீர்கள், நீங்கள் வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிதான் வசனம் தெளிவா சொல்லுது. These scriptures that you take in and you meditate in, they hibernate in you, they harbor in you, they penetrate in you, they it gives birth of a new person in you. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள உள்ள போய் கருவாக அது உருவாகி அது ஒரு புதிய நபராக, புதிய ஒரு வெளிப்பாடாக உங்களிலிருந்து அது வெளியே வருகிறது. When you give yourself into the word, it forms in you a new personality. வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையின் சாயலையே, உங்களுடைய தன்மையே, உருவத்தையே அது மாற்றி விடுகிறது. Hallelujah. Hallelujah. You understand? Amen. இந்த மாதிரி தியானத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா விளங்குதா? உங்களை பிசாசு தொடவே முடியாது. Amen. When you have meditated, the meditation you have made will make you speak. இந்த வேத தியான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை முறை மாறும் பொழுது அந்த தியான வாழ்க்கையே உங்களை இயேசுவை போல தைரியமாக பேச வைக்கிறது. நீங்க பேசினா இயேசு தான் பேசுற மாதிரி இருக்கும். That is point number 12. அதுதான் 12வது குறிப்பு. Speak. பேசுங்கள். தியானிச்ச தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். You know, I meditate. I am one spirit with God. நான் தியானம் பண்றேன், நான் தேவனோடு ஒரே ஆவியாக இருக்கிறேன். We are one, we are not two anymore. We are நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். We cannot be separated, we are united. என்னை இயேசுவின் அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது, நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். And now I will speak. I am one with God. நான் தேவனோடு ஒன்றாக இருக்கிறேன், பேசுறேன். We are united. நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are one flesh. நாங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். You cannot divide me. என்னையும் இயேசுவையும் பிரிக்கவே முடியாது. I lay hands, God lay hands. நான் கை வைக்கும் பொழுது இயேசுவே கை வைக்கிறார். And the response that Jesus will get, that is the response I will get. இயேசு என்ன பதிலை பெற்றாரோ அதே பதிலை தான் நானும் பெற்றுக்கொள்வேன். You know, the meditation that I have done
now makes me speak. நான் செய்த தியான வாழ்க்கை என்னை இயேசுவை போல பேச வைக்கிறது, சிங்கத்தை போல பேச வைக்கிறது. Amen. So when I speak, that is what will happen. நான் இப்போ பேசும் பொழுது நான் பேசுறது அப்படியே நடந்து விடுகிறது. நான் சொன்னபடியே ஆகு. So when I speak like that, the words that I speak will surely be productive. நான் அப்படி தியானித்து பேசும் பொழுது என்னுடைய பேசப்பட்ட வார்த்தை அதன் பலனை கொடுத்தே தீருகிறது. Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். எஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், எப்போதும் நல்லவர். Hallelujah. ஆமென். So now point number 13. 13ஆம் குறிப்புக்கு வருவோம். Now all these 12 things that we talked about, these are a continual process. இதுவரைக்கும் நாம கற்றுக்கொண்ட 12 குறிப்புகளும் தொடர்ந்தேர்ச்சியாக நாம் செயல்படுத்த நடைமுறைப்படுத்த வேண்டிய சத்தியங்கள். Hallelujah. Hallelujah. James 1:2-4. My brethren, count it all joy when you fall into diverse யாக்கோபு temptations. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Know this, that the trying of your faith worketh patience, but let patience have her perfect work, that ye may be perfect and entire, wanting nothing. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. Okay, we saw yesterday, God wants you to be complete and perfect to the measure of Jesus Christ. இயேசுவின் தரத்தினுடைய நிறைவுக்கு தக்கதாக பூரண வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவ சித்தம். நேற்று அதை பார்த்தோம். Amen. Yes. So now this is the principle for that. இப்போ அதனுடைய கொள்கையே இதுவாக தான் இருக்குது பாருங்க. The things that we talked from the morning, நம்ம காலையிலிருந்து கற்றுக்கொண்ட 12 குறிப்பும் பூரண வளர்ச்சி. when you apply all those things, that is how you become to the fullness of Christ. நீங்க இந்த 12 நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த பூரணங்கிற இடத்துக்கு நீங்க வந்து சேர்றீங்க. It says, let patience have her perfect work. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. What is this? அப்படினா என்ன? I'm telling, I am a son of God, I am a prosperous man, nothing shall by no means I lack, I have everything. This is the word, I am meditating on it. Now the flesh or somebody from the flesh is saying, hey, give me 2,000, you are in debt to me. And my thought comes, oh, what would I do? He's saying 2,000 in debt, but the word says I am a complete, I am full, I am a prosperous man. What do I do? நான் பூரணமானவன், நான் தேவனுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், கர்த்தரனை செழிப்பா வைத்திருக்கிறார், இப்படி நான் தேவனுடைய வார்த்தை எல்லாம் அறிக்கை செய்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்துட்டு சரிய பிரகாரமா ஒருத்தர் வந்துட்டு 2000 கூட நேற்று வாங்க, நான் காசு மேல கீழே வை அப்படி சொல்லும் பொழுது நான் இந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன செய்யறது? Now the thought comes. இப்போ ஒரு எண்ணம் வருது. That is when he says have patience. அங்கதான் பொறுமையா இருங்கிற வார்த்தை வருது. Amen. Abide under the mighty hand of God, that he will lift you in due time. ஆகையால் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் பொறுமையாய் அடங்கி இருங்கள். I understand this is the reality. I am a son of God. Nothing can by no means hurt me. All things are made for my good. I am a ruler. I am a winner. This is the truth. I know. இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் ஜெயிக்கிறவன், நான் ஆளுகை செய்ய படைக்கப்பட்டிருக்கேன், சகலம் எனக்கு நன்மையாகத்தான் நடக்கிறது, நான் தேவனால் பிறந்தவன், அது உண்மை, அறிந்திருக்கிறேன். But on the other side, I also acknowledge the situation around me is not appearing so. ஆனால் என்னை சுற்றி நிகழ்வுகள் வந்து எதிர்மறையாக நடக்கிறது, நான் அதை அங்கீகரித்து தான் ஆக வேண்டும். I say, though I see those things, I will not be flattered. I will stay on to what the word of God says. I will stick to it. I will be patient. This is the truth. This has to happen. நீ போராட வேண்டாம், நீ செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக தேவனுடைய செயலுக்காக காத்திருக்க வேண்டும். Hallelujah. Amen. Know that the words that you have meditated on, know that the words God has told you has the power and ability to bring what it said.
தேவனுடைய வார்த்தை, அது சொல்லப்பட்ட வார்த்தை, அது தன்னுடைய காரியத்தை முழுமையாய் செய்து முடிக்கும் என்று நீங்கள் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். Knowing this, that the trying of your faith worketh patience. நீங்கள் பாருங்க, அங்க போட்டிருக்குது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Have joy. சந்தோஷமா அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணுது பாருங்க. இப்படி நேரத்துல டென்ஷன் ஆகி முறுமுறுத்தரக்கூடாது. இந்த நேரத்தில் கர்த்தர் காரியத்தை மாற்றுவார்னு சொல்லி மகிழ்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். I know what the word says is true. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், அது நடந்துதான் தீரும். My experience may be contrary. என் நடைமுறை வாழ்க்கை வேணா அதுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கலாம். But I choose to be joyful. ஆனால் வார்த்தையை விசுவாசித்து சந்தோஷமா இருக்க என்னைய நான் பழக்கப்படுத்துறேன். I am a joyful person. Praise God. I am a son of God. I am a son of God. All things work together for my good. எனக்கு எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய. More than fasting for 21 days, keep the word of God in your mouth for 20 minutes. You will see a big change. 21 நாள் உபவாசம் போடுறதை விட 21 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்துங்க, அறிக்கையிடுங்க. காரியங்கள் தலைகளாய் மாறும். உபவாசம் செய்யாததை விசுவாசம் செய்யும். Hallelujah. Now go to 2 Peter 1:5 to 9. 2 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 5 ல இருந்து 9 வரை. 1ஆம் அதிகாரம் 5 ல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். And beside this, give all diligence. Giving all diligence, add to your faith virtue, and to virtue knowledge. Add to knowledge temperance, and to temperance patience, and to patience godliness, and to godliness brotherly kindness, and to brotherly kindness charity. For if these things be in you and abound, they make you that ye shall neither be barren nor fruitful in the knowledge of our Lord Jesus Christ. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு, அதாவது இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ஜெயித்து கொண்டு தான் இருப்பீங்க, கனி கொடுத்து கொண்டு தான் இருப்பீங்க, பெருகி கொண்டு தான் இருப்பீங்க. உங்க வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. See, it says, for if these things be in you and abound. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், they should be in you and அது உங்களுக்குள்ள இருக்கணும், அது பெருகணும். ஆமென் சொல்லுங்க. they shall make you, அவைகள் உங்களை உருவாக்கும். how do they make you? கனி உள்ளவர்களாக உருவாக்கும். How do they make you? They make you that ye shall be neither barren nor fruitful. அதாவது உங்களை வீணராகவும் கனியற்றவர்களாக இருக்கவே விடாது. உங்களை பிரயோஜனமாகவும் கனி உள்ளவர்களாக தான் அது மாற்றும். It says, when these things are in you, it is impossible for you to be barren. It is impossible for you to be fruitless. That is, it is impossible to live a success, a life that is failure. இவைகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது உங்களை கனி உள்ளவர்களாக தான் வைக்கும், வெற்றியாகத்தான் நடத்தும். இது இல்லாட்டி, இது இருந்ததுன்னா நீங்க ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டீங்க. You understand? Amen. He's giving you tips for having a life that is ever successful, never losing, always winning. என்றும் ஜெயிக்கிற, ஒருபோதும் தோற்று போகாத, இழந்து போகாத ஒரு வாழ்க்கைக்கு ரகசியத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And what are the tips? Let's see. என்னென்ன உபகரணங்கள் பார்க்கலாமா? Giving all diligence. ஜாக்கிரதை உள்ளவர்களாய். Okay. Where should I give all diligence? எதுல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரதர்? What is called this diligence? Jakrada. Where do you use this word? இந்த ஜாக்கிரதைங்கிற வார்த்தை எங்க பயன்படுத்துவாங்க? Very carefully. ரொம்ப கவனமா இருங்க பிரதர். You understand? Add to your faith virtue. விசுவாசத்தோட தைரியத்தையும். You have faith. What is the faith? உங்களுக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. விசுவாசம் என்ன? You believe that you are a son of God. You believe that you are born again. You believe the life of God is in you. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, நான் தேவனால் பிறந்தவன், இந்த விசுவாசம். You have the faith, right?
So with this faith you should add virtue. அந்த விசுவாசத்தோட தைரியத்தையும். What is virtue? தைரியம்னா என்ன? The boldness to speak what you believe. எதை விசுவாசிக்கிறீங்களோ அத தைரியமா பேசுவதுதான் தைரியம். Faith without virtue is not active. விசுவாசமும் தைரியமும், விசுவாசத்தோட தைரியம் இல்லைன்னா அது செயல்படாது. You can believe that I can lay hands on the sick and they shall recover. This can be your faith, but you do not have virtue to that. You will not be bold enough to lay hands on them and you will not see results. வியாதியஸ்தமே கைகளை வைத்தால் சொஸ்தமாவார்கள். இந்த வார்த்தை நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆனா அதை செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா விசுவாசம் இருந்தும் அது செயல்படாம போயிடும். You understand? So when you believe something, you should add boldness to it. ஒன்றை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதோடு கூட உங்களுக்கு தைரியத்தை நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிடணும், கூட்ட ஆரம்பிச்சிடணும். You understand? You should add some more life to it. அதுக்கு நீங்க கொடுக்கிற சத்துவமே இந்த தைரியம் தான். Amen. I can lay hands on the sick, they shall recover. Get that boldness. I will do it. I will do it. You know. நான் தைரியமா போய் கை வைப்பேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போறேன், ஆண்டவர் சுகமாக்கும் சொல்லி தைரியமா நீங்க செயல்ல இறங்கணும். When you listen to the testimony of Dr. Castro, when you went to lay hands on the first person, and yesterday's first நேத்து காஸ்ட்ரோ அவர்கள், டாக்டர் காஸ்ட்ரோ சொன்ன சாட்சியை கேட்டீங்க. அவர் போய் கையை வச்சு ஜெபம் பண்ண போனார். He had faith. அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. He read in the word and he thought, okay, I can lay hands on the sick, they shall recover. But he added virtue to it. He said, I will go and lay hands. அந்த வார்த்தையை படிச்சதோடு நின்றாம தைரியமா எழுந்து போய் ஒரு ஆள் மேல அவர் கை வைக்கிறாரு. And when you add boldness to your faith, you will find that there is knowledge. பாருங்க, நீங்க அப்படி தைரியமாய் போய் விசுவாசத்தோடு தைரியமாய் போய் நீங்க செயல்படும் பொழுது அங்கு ஞானத்தை பார்க்கிறீர்கள். You understand? Oh yes, the word said and I did it, it is working. This is how it works. The life of God flows and he is healed. I don't do anything, his life is there, he wants to heal him. Oh right, it's happening. You have some knowledge. வசனத்தை படிச்சீங்க, இப்போ தைரியமா போய் செயல்படுறீங்க. செயல்பாடுகளை பார்த்த உடனே ஆமா, எனக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்குது, நான் கை வைக்கும் பொழுது அவர் சுகமாகிறாரு, இது தேவனுடைய அற்புதம் நடக்கும் சொல்லி இந்த ஞானத்தை நீங்க பெறுறீங்க. You understand? The application of the word of God gives you understanding. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு புரிந்து கொள்ளுதல், ஞானம் வருகிறது. விஸ்டம் அங்க தான் வருது. application of knowledge is wisdom. Hallelujah. Amen. So now when add to knowledge temperance. இப்போ தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், அடுத்த 4வது பாயிண்ட் வருது பாருங்க. What is temperance? இச்சை அடக்கம்னா என்ன? செல்ஃப் கண்ட்ரோல். When you believed, when you had virtue, when you sent and did something, now hey, nahi hoga to kya karoge? Say like, if it is not happening, what will you do? இப்போ விசுவாசத்தோடு நீங்க போறீங்க, தைரியமா போறீங்க, கையை வைக்கிறீங்க. அப்போ அங்க வந்துட்டு நடக்காட்டினா என்ன ஆகும் அப்படி ஒரு கேள்வி யாரா கேட்டா, now you say, you believe, I am a son of God, nothing can by no means hurt me, right? All things work together for my good. I am a success. You believed it, you had the boldness to say it, you proclaimed it. Now a thought comes, what if your job goes? நான் தேவனுடைய பிள்ளை, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் போய் கை வச்சா சுகமாகும், இப்படிங்கிற விசுவாச வார்த்தையை கேட்டு விசுவாசத்தோடு தைரியத்தோடு நீங்க போறீங்க. போய் ஞானமா நீங்க செயல்படும் பொழுது அங்க ஒரு எண்ணம் வருது, அப்படி நடக்காட்டினா, வேலை போயிடுச்சுன்னா, சுகம் ஆகாட்டினா என்ன செய்வ, அப்படி ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்து தாக்கும் பொழுது that's where you give temperance. அங்கதான் நமக்கு இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாடு தேவை. Amen. Yes. You don't yield on to those thoughts. அந்த எண்ணம் உங்களை இழுத்துட்டு போறதுக்கு இடம் கொடுக்க கூடாது, கட்டுப்பாடா நிக்கணும். Hold your ground. உங்களுடைய ஸ்தானத்திலே உறுதியாக நில்லுங்கள். Stick to the belief. தேவனுடைய விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். Be bold in your faith. உங்கள் விசுவாசத்தில் தைரியமாய் நில்லுங்கள். Be established in your knowledge and understanding. தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடையணும். நீங்க எந்த ஞானத்தோட, எந்த புத்தியோட அந்த விசுவாசத்தையும் அந்த தைரியத்தையும் செயல்படுத்தீங்களோ, அதே ஞானத்தோட அதே புத்தியோட உங்க இடத்தை பிடிச்சு நில்லுங்க. இப்படி கொஞ்சம் அந்த உங்களை இழுக்கிற மாதிரி விஷயங்கள் வரும்போது don't be dragged by the thoughts that எந்த இழுபறிக்கும் இடம் கொடுக்க கூடாது. Hallelujah. Yes. So now with that temperance add patience. அந்த இச்சை அடக்கத்தோட பொறுமை சேர்த்து கொள்ளுங்கள்.
You know, maybe a minute, maybe a week, maybe a month. ஒரு நிமிஷமா whatever. இருக்கலாம், ஒரு வாரமா இருக்கலாம், ஒரு மாசமா இருக்கலாம். பொறுமையா இருங்க. You said and it is so and it shall not change, it will happen. நான் சொல்லிட்டேன், அது நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாற்றம் வருகிற வரைக்கும் பொறுமையா இருங்க. உடனே Hallelujah. நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க, பின்வாங்கிட கூடாது. Hold your faith. உங்கள் விசுவாசத்தை பிடித்து நில்லுங்கள். The first step to advancement is holding your ground. முன்னேறுவதனுடைய முதல் படியே நீங்கள் உங்கள் ஸ்தானத்திலே உறுதியாக நிற்பதுதான். Hallelujah. ஆமென். And to patience, godliness. பொறுமையோடு தேவ பக்தியையும் கூட்டி வழங்குங்கள். Hallelujah. You rejoice over it. You take the matter and you enjoy. Wow, praise God. Thank you. I believed. I trusted. I was bold. I have temperance. I have patience. God is good. Wonderful. You've taken this godly attitude. அந்த தேவ பக்தியான வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட்டு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்னு சொல்லி அந்த வார்த்தையிலே நீங்கள் தேவனை ஆராதித்து அவருடைய அந்த தேவ பக்தியான உறவிலே உங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். Add to this godliness brotherly kindness. அந்த தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் கூட்டி வழங்குங்கள். You talk to one another. ஒருத்தரோடு ஒருத்தர் இப்படி விசுவாச வார்த்தையை பேசுங்க. We have believed for this. We have told this. நான் இதற்காக கர்த்தர் விசுவாசிக்க கர்த்தர் எனக்கு இதை செய்வாரு. Hallelujah. We are doing this. It's going to happen. It's going to, and he is telling you, yes brother, it will happen. We know அவர் that. உங்களை Wow, என்கரேஜ் super. பண்றாரு, நீங்க அவரை என்கரேஜ் பண்றீங்க. ஒருத்தர் பக்தி விருத்தி அடைய பண்ற விசுவாச வார்த்தைகளை பேசி என்கரேஜ் பண்றீங்க. பாசிட்டிவ் கரண்ட் வைப்ரேஷன். And to brotherly kindness, charity. அந்த சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். You love beyond anything. எல்லா எல்லையும் தாண்டி நேசிக்கிற ஒரு அன்பு. You love the matter what you went for. நீங்கள் எதை நோக்கி போகிறீர்களோ அதன் மேல் உங்களுக்கு ஒரு அன்பு இருக்க வேண்டும். The thing that you prayed for the sickness, but you prayed for a job, you prayed for whatever. You just pour out the love of God. You acknowledge the love of God. The love of God operates over everything. The love of God covers everything. It's all into the love of God. Wow, God, I love you. We thank you. We praise you. You are awesome. You put the whole package into the love. நீங்கள் வியாதியஸ்துக்காக ஜெபிக்கிறீங்க, அவங்க மேல மனதுருகிற ஒரு அன்பு. வேலைக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த வேலையினால தேவனை மகிமைப்படுத்துற No, not compassion. மனதுருக்கலாம் இங்க இல்ல. அன்புதான். அன்பினாலே தேவனுடைய அன்புக்குள்ள இது எல்லாமே இருக்கு. எல்லாமே செயல்படுவதற்கு தேவ அன்பை முழுமையாக நீங்கள் வழங்க வேண்டும். அன்பிலே நிரம்பி இருக்க வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணது, நீங்க விசுவாசிச்சது, நீங்க பொறுமையோட இருந்தது, நீங்க இச்சடக்கத்தோட இருந்தது, சகோதர சிநேகம் பண்றது, இது எல்லாமே தேவ அன்புக்குள்ள தான் நடக்குது. இது எல்லாத்தையும் ஆண்டு நடத்துறது அவரோட அன்பு தான். இது எல்லாமே சூப்பரா நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரீங்க. இந்த முழு விஷயத்தையும் அவரோட அன்புக்குள்ள போட்டுறீங்க. ஹல்லேலூயா. சகலமும் அன்பினாலே ஆளப்பட வேண்டும். And if these things be in you, இவைகள் உங்களில் இருந்தால், இந்த பிரின்சிபலை நீங்க ஃபாலோ பண்ணா, இந்த 1ல இருந்து கடைசி வரைக்கும் உள்ளதை நீங்க சேர்த்து பிடிச்சீங்கன்னா, I tell you, தோல்வி அடையவே முடியாது. 10 to 1000 times. It's very, 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 very important. Till you understand these concepts and bring it into application and make it your lifestyle, it's a very, very important thing. You cannot fail. ஒன்றுக்கு 1000 தடவை கூட மறுபடியும் சொல்ல முடியும். இதை நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடித்து நீங்க செயல்படுத்தும் பொழுது அது 100க்கு 100 பலன் தரும். நீங்கள் தோல்வி அடையவே முடியாது. Hallelujah. அல்லேலூயா. But he that lacketh these things is blind. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். இது ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை காட்டுகிறது. This is how many people are. இங்கதான் நிறைய கிறிஸ்தவங்களே சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்காங்க. That's why I prayed, it's not happening. Why he died, why that happened, what will I do? I am praying, it's not happening. You get into all of things. இந்த குருட்டாட்டத்துக்குள்ள இருந்துதான் நிறைய பேர் ஆண்டவரே கேள்வி கேட்டுக்கிட்டு நான் ஜெபம் பண்றேன், அது நடக்கல, அவங்க செத்து போயிட்டாங்க, எனக்கு ஏன் கடன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு சொல்லி எத்தனை முறையான புலம்பலுக்குள்ள போயிடுறாங்க. That's why God says, my people perish for lack. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அழிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி தான் இயேசு இதை பத்தி சொல்றாரு.
They question God. Why did God allow sickness? Why is it there and here? They question God. They talk about people and ஆண்டவர்கிட்ட they are நிறைய பேர் very- கேள்வி கேட்டு ஏன் ஆண்டவர் வியாதி அனுமதிச்சார், ஏன் மரணத்தை அனுமதிச்சாரு? Hallelujah. குருடர்கள், மனக்கண் And he திறக்கப்படாதவங்க further பேச்சு says, and cannot see afar, and hath forgotten that he has purged from old sins. முன் செய்த பாவங்களற தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறா. தான் யாருங்கிற அடையாளத்தை மறந்துட்டான். கர்த்தரினை எங்க வைத்திருக்கிற தன் ஸ்தானத்தை மறந்துட்டான். அவன் பேச்சு இப்படிதான் இருக்கும். You understand? You don't forget who you are. நீங்க யாரு, உங்க ஸ்தானம் என்னங்கிறது நீங்க தெரியலனா அதை மறந்துடவே கூடாது. நீங்க If you apply all these things, you will not be able to forget who you are. இதெல்லாம் இந்த முன்னாடி சொன்ன பாயிண்ட்ல நீங்க நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா நீங்க யாருங்கிறத மறக்கவே மாட்டீங்க. எங்க போனாலும் நீங்கள் யார் என்கிற உணர்வு ரத்த ஓட்டமா இருக்கும். If you practice these things, you will hold up the thought of who you are. இந்த காரியத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது நீங்கள் யார் என்கிற எண்ணத்தை நீங்கள் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருப்பீர்கள். You will not be blind. நீங்க ஆவிக்குரிய குருடலா இருக்க மாட்டீங்க. You will not ask questions. ஏடகூடமான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்க. You will be sure of the truth. எல்லா சத்தியத்தை குறித்து தெளிவா இருப்பீங்க. Amen. You will be unshakable. அசையாத பாறையை போல இருப்பீங்க. That's why David says, I am in God's presence. I am unshakable. நான் என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் அசைக்கப்பட மாட்டேன். Hallelujah. தாவீது சொல்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Look at your neighbor and say, you cannot be shaken. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். Hallelujah. நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. Rababo sheketi. Yes. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.